ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம குட்டிகளுக்கெல்லாம் வந்து உளி மருந்து தாங்க கொடுக்க போகிறோம். நம்ம வந்து எவ்வளோ தான் தீனி கொடுத்தாலும் மேய்ச்சல் கொடுத்தாலுங்க, ஆனால் உளி மருந்தும் குடற்புழு நீக்கமும் செய்யலைன்னா வந்து நம்ம குட்டிகள் வந்து ஓங்க மாட்டுதுங்க. இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து. மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துடுச்சு. என்ன வேணும்? இவர் மேலே ஏறலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து உனிக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கணுன்னா அது பாருங்கள், இந்த மருந்து தாங்க. இது வந்து போன மாதம் நம்ம கொடுத்துட்டு மிச்சம் இருக்குதுங்க. இந்த மருந்து தெரியுதுங்களா? பேர் வந்து பார்த்துக்குங்க, கொடுக்குறவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த வேலை முடிஞ்சிடும். வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க இந்த வேலை. அப்படியே உடம்புல வந்து ஒரு 3 சொட்டு வச்சு விட்டோம்னா போதும். ஃபஸ்ட்டு குட்டிங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் பெரிய ஆடுகளுக்கு போடலாம். நம்ம ஆடுகளை பார்த்திங்கன்னா மேய்ச்சலில் தாங்க விட்டு வளர்த்துட்ருக்கோம். அதனால் நமக்கு வந்து ஈஸியாகவே உனி பிரச்சனையும் குடற்புழு பிரச்சனையும் வந்து ஈஸியாக வந்துடுதுங்க. நம்ம வந்து மாதம் மாதம் கரெக்டாக தவறாமல் கொடுத்துடணும். ஒரு 10 நாள் தாண்டி போயிடுச்சுனாலும் அப்படியே குட்டி வந்து உறங்கி போன மாரி ஆகிடுதுங்க. இது வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு சொல்கிறேன், யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து ஆடுலாம் வளர்ப்பாங்கள்ல, ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. குடற்புழு நீக்கம் செய்யணும், உனி மருந்து, இந்த பிரச்சனைலாம் கரெக்டாக இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து ஆடு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஆரம்பத்தில் தெரியாது. இப்போ தான் ஒரு 2 வருஷமாக நாங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தாங்க சொல்கிறேன். ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஆடு வளர்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாதுங்க. அக்கம் பக்கம் உள்ள ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொழு கொழுன்னு நல்லா வெயிட்டாக இருக்கும். எங்கள் ஆடு பார்த்திங்கன்னா உறங்கி போன மாதிரியே தான் இருக்கும். என்ன ரீசன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் நிறைய இந்த யூடியூப் அதெல்லாம் பார்த்து தாங்க நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் ஆடுகள் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு எங்கள் ஆடெல்லாம் வந்து தெளிவாச்சுங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களோட தொழில் சீக்ரெட் இல்லையா, அதனால் சொல்ல மாட்டாங்க. என்னடா நம்ம ஆடு மட்டும் உறங்கி போன மாதிரியே இருக்கே, எல்லார் ஆடும் வந்து நல்லா மின்னு நல்லா கொழு கொழுன்னு இருக்குது, என்ன காரணம்? நம்மளும் வந்து 2 தடவை மேய்ச்சலில் தான் மேய்க்கிறோம், நல்லா தான் மேய்க்கிறோம், வயிறு ஃபுல்லாக தான் மேய்க்கிறோம், ஆனால் நம்ம ஆடு மட்டும் ஏன்டா இப்படி இருக்குன்னு எனக்குலாம் ரொம்ப ஆரம்பத்துலலாம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம், யூடியூப்னு ஒன்று பார்த்ததுக்கப்புறம் தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆடு வளர்ப்பில் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்காக தான் நம்ம கற்றுக்கிட்டதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க. தெரியாதவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 ஆட்டுக்கு கூட ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இது வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. தலையில் வந்து ஒரு சுழி மாரி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு சொட்டு வச்சுருவாங்க. சின்ன குட்டிங்களுக்கெல்லாம் நடு முதுகில் ஒரு சொட்டு, வால் பகுதியில் ஒரு சொட்டு, 3 சொட்டு வச்சுருவாங்க. பெரிய ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா முதுகுலேயே ஒரு 2 இடத்துல வச்சுருவேன். இது வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இந்த வேலை. நம்ம குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா, நான் மருந்து போட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு, சரி ஏதோ நமக்கு தீனி கொடுக்க தான் வரா இவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து என்னை பார்க்குறாளுங்க, மேலே ஏறுறாளுங்க, கையில் ஏதோ நமக்கு தருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அப்படியே கொடுத்து கொடுத்து பழகிட்டேங்க. தினமும் வந்து அவங்களுக்கு தீனி தழை உடச்சி கட்டுறதெல்லாம் என்னோடய வேலை தான். நான் வந்து கட்டிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை, அரிசி எல்லாம் கலந்து கொஞ்சம் போட்டுருவேங்க. இதெல்லாம் கொடுத்துமே பாருங்க ஆடு கொஞ்சம் இது தெளிவாக இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனி மருந்தும் குடற்புழு நீக்கமும் இன்னும் செய்யலை. அதனால தான் குட்டிகள் வந்து உறங்கி போன மாரி இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 1.5 மாதம் ஆயிடுச்சுங்க இவங்க பிறந்து. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து உனி மருந்து கொடுக்குறேன். குடற்புழு நீக்கம் வந்து நாளைக்கு செய்வேன். வீடியோ வந்து பின்னாடியே வரும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க போடுவேன் நான். அதாவது நான் கற்றுக்கிட்டதை என்னோடய சப்ஸ்கிரைபர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.
பிகினராக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக எனக்கு தெரியும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நானும் வந்து கற்றுக்கிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். நான் என்னென்னலாம் கற்றுக்குறேனோ அதை வந்து நான் கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து சொல்லுவேன். அதனால் பிகினர்ஸ் வந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பண்ணையாளர்கள்லாம் இருப்பீங்க. நாங்களாம் இப்போ தான் கற்றுக்குட்டி, நீங்களாம் வந்து நிறையவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. குட்டிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஆடுகள் கொடுக்க போகிறோம். ஆட்டாமல் காமிச்சிட்டு நிற்கிறான். இது வந்து ஓரளவுக்கு முக்காத்தரத்து குட்டிங்க. இந்த முடியெல்லாம் விலக்கிட்டு தோலில் வந்து போடணும். பார்த்து கவனமாக போடுங்க. நீங்களுமே போடும்போது கவனமாக போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மருந்து வந்து ரொம்ப எஃபெக்ட்டு. கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். பார்த்து கவனமாக போடுங்க. நம்ம குட்டிகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ட்ரை ஃபுட் வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. அதாவது கம்பு, கோதுமை, சோளம் அந்தமாரிலாம் போடுவாங்க. அந்தமாரி அதிகம் கொடுக்கறதில்ல, எப்போவாவது கொடுப்போம். அதுமாரி கொடுத்தோம்னா இன்னுமே நம்ம குட்டிகள்லாம் நல்லா இருக்குங்க. நம்ம வந்து மேய்ச்சலில் மட்டும்தான் விட்டு வளர்த்துட்ருக்கோம். அடுத்தது யார்? பெரிய கெட்டாப்பையில் வச்சிடும். கெட்டாப்பையா இவனுக்கு தான் முனி இருக்குங்க நிறையா. இன்னும் ஒரு 4 இடத்துல வைக்கும். ஆட்ரா இழைச்சிக்கப்போம். கட்டு சாமி இரு, காட்டு. உனக்கு ஒன்றும் கொடுக்கல, காட்டு. அடியே ஆட்டாமல் காட்டுறி. இவ்வளோ கொடுத்தாச்சு. அடுத்தது அங்கே இருக்கிற வச்சுக்கோ. யாரும்மா கத்துறது? உன் பிள்ளை எங்கடி காண போயிட்ட? ஓ ஓ ஓ ஓ ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஓடியாருது. உங்களுக்கு இருமா வரேன். என்ன மருந்துலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும். உங்களுக்கு வந்து தீனி போடுறேன். குட்டிகளுக்கும் வெளியே இருந்த ஆடுகளுக்கும் கொடுத்து முடிச்சிட்டோங்க. இன்னும் வந்து பட்டிக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆடுகள்லாம் இருக்குது, அவங்களுக்கும் வந்து கொடுக்கணும். அதையும் வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணால் வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடும். அப்புறம் உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வீடியோ இதோடு முடிச்சுக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ண மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க, PORONங்க, போரான். தெரியாதவங்க ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.